வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழைப்பிதழ் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உரையை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் வந்தமர்ந்தாள் ஷோபா. எடுத்து படிக்கும்படி உள்ளத்துக்குள் எதுவோ ஒன்று அவளை தூண்டியது. தந்தையின் அந்தரங்க கடிதத்தை படிக்கலாமா என்ற தயக்கம் தடுத்தது. இறுதியில் மனதின் தூண்டுதலே வென்றது. உரையில் இருந்த காகிதத்தை வெளியே எடுத்தாள். நல்ல வெள்ளை நிற ஃபுல்ஸ்கேப் காகிதம் அது. 4 பக்கமும் நிறைய இடம் விட்டு நட்ட நடுவே கட்டம் கட்டிய மாதிரி நீல நிற தட்டெழுத்தில் பளீர் என்ற வரிகள் காணப்பட்டன. தொடக்கத்தில் ரங்கநாதனின் பெயரோ இறுதியில் எழுதியவனின் கையெழுத்தோ எதுவும் இருக்கவில்லை. சட்டப்படி எனக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாதென்று சொல்லி ஏமாற்றிவிட்டீர்கள். நானும் சட்டத்தால் பிடிக்க முடியாத வழிகளிலேயே என் திறமையை காட்டுவதென்று முடிவு செய்துவிட்டேன். அன்று அந்த ரிசப்ஷன் திருவிழாவை நடத்தியவன் நான் தான் என்று யூகித்திருப்பீர்களே. அன்றே உங்கள் மானமும் உங்கள் குடும்பத்தின் மானமும் போயிருக்க வேண்டும். என் துரதிர்ஷ்டம் அன்று ஏப்ரல் 1 தேதி என்பதை மறந்துவிட்டேன். ஆகவே அதை வேடிக்கை என்று நினைத்து விட்டார்கள் எல்லோரும். அடுத்த தடவை இப்படி வேடிக்கையாகும்படி விட மாட்டேன். மேலே விசிறி வேகமாக சுழன்ற போதிலும் தோட்டத்து மரங்கள் குளிர்ச்சியான காற்றை வஞ்சனையின்றி உள்ளே அனுப்பி கொண்டிருந்த போதிலும் ஷோபாவுக்கு குப்பென்று வியர்த்தது. காரணமாகத்தான் அப்பா அந்த அழைப்பிதழ் விஷயத்தை கிளறாமலே விட்டிருக்கிறார். சிறை வேண்டாம் என்று நம்மை கோபித்திருக்கிறார். குற்றவாளி யார் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. யார் இவன்? யார் இந்த முகமில்லாத பகைவன்? எதற்காக அவனுக்கு இவ்வளவு வஞ்சம் இந்த குடும்பத்தின் மீது? அவளுக்கு தெரியவில்லை. நடுங்கும் கரங்களால் அந்த உரையையும் கடிதத்தையும் தன் கைப்பைக்குள் அடைத்து கொண்டாள். அடுத்த வாரம் கை கடிகாரத்தில் முட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன. கை குழந்தையின் மீது ஒரு கண் வைத்தவாறு வீட்டு அலுவல்களை கவனிக்கும் தாயை போல என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் திரும்ப திரும்ப கை கடிகாரத்தையே பார்த்தவாறு இருந்தாள் ஷோபா. இதே இடம், இதே கிழமை, இதே நேரம் என்று கௌரி சொன்னபோது மணி 9 இருக்கும். இன்று அதே கிழமை மணி 8 ஆகிறது. பரங்கி மலைக்கு குன்றுக்கு 15 மைல் இப்பால் அவள் இருக்கிறாள். ரங்கநாதன் சென்ட்ரலுக்கு போயிருந்தார், யாரையோ வரவேற்பதற்காக. அங்கிருந்து நேரே கன்னிமரா ஹோட்டலுக்கு போவதாக சொல்லி இருந்தார். ஆகவே பகல் 1 மணிக்கு குறைந்து அவர் வரப்போவதில்லை. அதற்குள் நிச்சயமாய் பரங்கி மலைக்கு போய்விட்டு திரும்பி விடலாம். கௌரியிடம் அந்த கடிதத்தை காட்டிவிட்டு வந்து விடலாம். கண்ணாடி முன் நின்று முகத்தை 2 நிமிடம் டச் பண்ணி கொண்டாள். கட்டிலில் தலையணையின் கீழே வைத்திருந்த அந்த கடிதத்தை கைப்பைக்குள் திணித்து கொண்டாள். சமையல்காரரிடம், தாத்தா, என் சிநேகிதி ஒருத்தியை அவசரமாய் பார்க்கணும். அப்பா வந்து கேட்டால் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக பஸ்ஸை பிடித்து மின்சார ரயிலை பிடித்து பரங்கிமலை ஸ்டேஷனில் இறங்கி குன்றின் அடிவாரத்தை அடைந்த போது மணி 9 அடித்து 10 நிமிடமேயாக இருந்தன. ஆனால் கௌரி சொன்ன இடத்தில் அவனை காணவில்லை. ஒருவேளை மேலே போயிருப்பானோ என்று ஒரு வினாடி எண்ணினாள். தன்னை வர சொல்லிவிட்டு அவன் மீண்டும் போயிருப்பான் என்று தோன்றவில்லை. மீண்டும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வரும் பாதையில் நிற்க எண்ணினாள். சாலையை கடக்க முனைந்த சமயம் ஒரு லாரி அவளை தாண்டி கொண்டு நின்றது. பொத்தென்று கௌரி குதித்தான் அதில் இருந்து. லாரி போய்விட்டது. அப்பா, பயந்தே போனேன் என்றாள் ஷோபா. பயந்து போனாலும் பரவாயில்லை, பதைத்து போக கூடாதென்றுதான் ட்ரெயின், பிளேன், ஸ்டீமர், ரோடு என்ஜின், லாரி என்றெல்லாம் பிடித்து பறந்து வந்தேன். ஷோபா கை கடிகாரத்தை பார்த்து, மணி 10க்கு மேலாகிவிட்டது, எனக்கு இன்று வேறொரு வேலை இருக்கிறது என்று அவசரப்பட்டாள். இதை காட்டிலுமா முக்கியமான வேலை என்று அவன் குன்றை காட்டினான். ஷோபா கை பையை திறக்க நினைத்தாள். அந்த கடிதத்தை எடுப்பதற்காக இப்போதே அதை இவருக்கு காட்டி விடுவது நல்லது என்று துடித்தாள் அவள். இந்த சுழலில் சிக்கியிருப்பவர்கள் திரிசரண அபிமானிகள் சங்கத்தார் மட்டுமல்ல, நீங்களும் நானும் மட்டுமல்ல, என் அப்பாவும் அவருடைய மர்மமான எதிரி ஒருத்தரும் கூட இருக்கிறார்கள் என்பதை இப்போதே சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணினாள். அதற்குள் கௌரி, இங்கே நான் வந்து சேர்ந்ததே பெரிய காரியமாக்கும் என்றான். என்ன நேர்ந்தது? என் பாஸ் இருக்கிறாரே உலகநாதன், அவர் ஒரு விசித்திரமான ஆள். அவருடைய பெருந்தன்மை மற்ற எல்லோருக்கும் ஒரு தலைவலி என்றான்.
ம் என்றாள் ஷோபா இருப்பு கொள்ளாமல். உலகநாதனுக்கு பல கம்பெனிகள் சொந்தம். ராயப்பேட்டை கம்பெனியில் கேஷியராக இருக்கிறார் ஒரு கிழவர். ஹெட்டிலே ஹேர் முளைத்த நாளில் இருந்து இருந்து வருகிறாராம். அவர் ஒரு அசட்டுத்தனம் பண்ணிவிட்டார். கை வைத்து விட்டாராக்கும். சச்ச, அதுதான் இல்லை. 4 மாசம் முன்பு கணக்கில் ஒரு 750 ரூபாய் கோட்டை விட்டு விட்டார். தன் மீது அபவாதம் வந்துவிடப் போகிறதே என்று. வீட்டில் இருந்த பண்டம் பாடியை அடகு வைத்து பணம் வாங்கி கணக்கை சரிக்கட்டி இருக்கிறார். இது அரைகுறையாய் இவர் காதில் விழுந்துவிட்டது. என்னை ரகசியமாய் விசாரிக்க சொன்னார். விசாரித்தது உண்மைதான் என்றேன். உடனே என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? நேரே அந்த பெரியவரிடம் போனார். ஏனையா, கம்பெனியிலே எவன் யோகியன் எவன் அயோக்கியன் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத முட்டாள் என்றா என்னை நினைத்தீர்? நீர் அயோக்கியர் என்று தோன்றியிருந்தால் என்றைக்கோ சீட்டு கிழித்திருக்க மாட்டேன். உண்மையை என்னிடம் சொல்லாமல் எதற்காக கடன் உடன் வாங்கி கணக்கை சரி செய்தீர் என்று கண்டபடி கத்திவிட்டு 800 ரூபாய் பணத்தை கொடுத்து அடகு வைத்திருக்கிற பொருள்களை மீட்டு கொண்டு வர சொன்னார். நிஜமாகவா? என்னையும் அவருடன் கூடவே அனுப்பி மீட்கிறாரா இல்லையா என்று பார்த்து வர சொன்னார். இதோ பார் ரசீதுகள் என்று காட்டினான் கௌரி. அப்பப்பா, லட்சத்திலே ஒருத்தர் இந்த உலகநாதன். என்ன பெருந்தன்மை, என்ன கண்ணியம்! கை பையில் இருந்து வெளியெடுக்க எண்ணி இருந்த அந்த கடிதத்தை திரும்ப அதற்குள்ளேயே திணித்தாள் ஷோபா. பெருந்தன்மையையும் கண்ணியத்தையும் எவ்வளவு பெரிதாக மதிக்கிறார் இவர்! இவரிடம் போய் எப்படி அந்த கடிதத்தை காட்டுவது? யாருக்கோ அநீதி இழைத்து அவருடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் என் அப்பா என்று எப்படி சொல்வது? அப்படிப்பட்டவருடைய பெண்ணா இவள் என்று என்னையும் அல்லவா மட்டமாக நினைப்பார்? வேண்டாம் வேண்டாம் என்று தனக்குள் சொன்னவாறே கைப்பையின் பொத்தானை படக்கென்று அழுத்தினாள் ஷோபா. அந்த ஒரு விஷயத்தை மறைத்ததன் மூலம் பின்னால் எத்தனை சிக்கல்கள் விளையப் போகின்றன என்று அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை. கருங்கல் படிகளின் ஓரத்தில் முளைத்திருந்த புற்களில் பனிமுத்துக்கள் தத்தளித்து கொண்டிருந்தன. மெல்ல எழுந்து வந்த சூரியனின் கிரணங்கள் அங்கே பாய்ந்த போது 1000 வைர வீச்சு அங்கே ஒளிர்ந்தது. இதை பிடித்து கொள்வது நல்லது என்று தன் கையை நீட்டினான் கௌரி. எந்த வகையில் என்றாள் ஷோபா. கால் இடராமல் நடக்கலாம், காயம் பட்டு கொள்ளாமல் இருக்கலாம். திரிசரண அபிமானிகள் தான் சங்கத்துக்குள் தடையில்லாமல் நுழையலாம் என்ற கௌரி அடுக்கிக் கொண்டே போன போது அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவனுடைய நீட்டிய கையை பிடித்து கொண்டு படிகளில் உற்சாகத்துடன் ஏறினாள். மின்சாரம் பார்த்தாற் போல என்ற வர்ணனை எவ்வளவு மின்சாரம் பாய்ந்தாற் போல என்ற வர்ணனை எவ்வளவு உண்மையானது என்று தோன்றியது அவளுக்கு. கிட்டத்தில் கிட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் அந்த குன்று மாளிகை இன்னும் எட்டத்தில் எட்டத்தில் போகக்கூடாதா? நாம் இன்னும் இது போலவே பல 100 மைல்களுக்கு நடந்து போய்கொண்டே இருக்க மாட்டோமா என்ற மனம் ஏங்கியது. இவருக்கு காட்டாமலே அந்த கடிதத்தை மறைத்து விட்டது எவ்வளவு புத்திசாலித்தனம்! அப்பாவை பற்றி ரொம்ப மட்டமாக எண்ணியிருப்பார். அப்படிப்பட்டவரின் பெண்தானே என்ற என்னையும் தாழ்வாக எண்ணுவார். திடீரென்று கௌரி மூக்கை உறிஞ்சி, முந்திரி பருப்பு என்றான். வறுத்த முந்திரி பருப்பு எங்கே என்று திகைத்தாள் ஷோபா. இங்கேதான், எங்கேயோ என்று மறுபடி மூக்கை உறிஞ்சிவிட்டு சுற்றும் முற்றும் நோக்கினான் அவன். நன்றாய் வாசனை வருகிறது. இங்கேதான். ஆ, கண்டுபிடித்து விட்டேன். எங்கே? உன் கை பையில்தான். நீதான் வைத்திருக்கிறாய். எடு எடு. அவள் பையை பறிக்க முனைந்தான் கௌரி. இல்லை இல்லை என்று பதைத்து போனாள் ஷோபா. என் பையில் எதுவும் இல்லை. அடடே, என் பையில்தான் இருக்கிறார் போல் இருக்கிறது என்றவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2 சிறிய பொட்டலங்களை வெளியே எடுத்தான். ஷோபா முகம் சுளித்தாள். சரிதான், சீரியஸான வேலை இருக்கிறதென்று எண்ணிக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஏதோ பிக்னிக் பார்ட்டிக்கு கிளம்பின மாதிரி வந்திருக்கிறீர்கள். ஷோபா தூக்கு மேடையில் நிற்கிற போது கூட ஒரு ஜோக் அடித்துவிட்டு கயிற்றை கழுத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டுமாக்கும் என்ற கௌரி ஒரு பொட்டலத்தை பிரித்து அவளிடம் தந்து, நன்றாயிருக்கிறதா சொல் என்றான். அவள் சுவைத்தாள். எந்த கடை? உலகநாதன் வீட்டு சமையலறையில் 300 கிராம் இப்போது குறைந்திருக்கும் என்று சிரித்தான் கௌரி. சமையல்காரன் உடந்தையா? ஷோபா, இந்த கௌரி ஒரு நல்ல பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டுமல்ல, ஒரு நல்ல டிரைவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல சமையல்காரனும் கூட என்றான் கௌரி. உன் ஹேண்ட்பேக்கை நான் பிரிக்க பார்த்ததும் நீ பதைத்தது ஏன் என்று எனக்கு தெரியும். ஷோபா திடுக்கிட்டாள். ஏன்? ஒரு பெண்ணின் கை பைக்குள் எவ்வளவோ ரகசியமான அழகு சாதனங்கள் இருக்கும். ஷோபா நிம்மதியுடன் பெருமூச்சு விடவும் நீள்வட்டமான காம்பவுண்டு சுவரின் நுழைவாயிலை அவர்கள் அடையவும் சரியாயிருந்தது. வாசலுக்கு இடப்புறமாக உயரமான கம்பம் நட்டு அதில் திரிசரண அபிமானிகள் சங்கம் சென்னை கிளை என்ற பெரிய பலகை மாட்டப்பட்டிருந்தது. மிக தள்ளி உள்ளே ஏற்றமான பாதையின் கடைசியில்
மஞ்சள் வண்ண கட்டிடம் தெரிந்தது. சுற்று சுவரின் வாசலில் வாட்ச்மேன் யாரும் இருக்கவில்லை. பௌத்தத்திலும் தம்மத்திலும் சங்கத்திலும் நம்பிக்கை உள்ளவர்கள் தாராளமாக வரலாம் என்ற வாசகம் அடங்கிய சிறிய பலகையொன்று இரும்பு கேட்டின் மீது காணப்பட்டது. போகலாம் வா என்று கண்ணால் ஜாடை காட்டினான் கௌரி. ராஜாஜி ஹாலின் வாசலை போல நீளமும் அகலமுமாக இருந்த படிகளை கடந்து வெராந்தாவை அடைந்தார்கள் அவர்கள். மாளிகை எங்கும் நிசப்தமாயிருந்தது. ஆனால் இடதுபுறத்து அறையில் இருந்து மட்டும் படபடவென்ற மெல்லிய ஓசை கேட்டது. எட்டி பார்த்தார்கள். பௌத்த துறவிகளின் வழக்கப்படி ஒற்றை தோள் தெரியுமாறு மஞ்சள் போர்வை சுற்றி கொண்டிருந்த ஒருவர் வேகமாக டை படித்து கொண்டிருந்தார் அங்கே. சுற்றிலும் 2 ஆள் உயரமுள்ள மர பீரோக்களில் புதிய புத்தகங்களும் பழைய புத்தகங்களும் தனித்தனியே அழகுற அடுக்கப்பட்டிருந்தன. தரை எங்கும் மெத்தென்ற கம்பளம் விரிக்கப்பட்டு வசதியாக வட்ட மேஜைகளும் நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. நிழலாடியதும் அந்த மனிதர் தலை நிமிர்ந்து, வாருங்கள், உட்காருங்கள், என்ன வேண்டும் என்ற பணிவும் இனிமையுமாக விசாரித்தார். வணக்கம் என்று கை குவித்தான் கௌரி. இந்த சங்கத்தின் தலைவரை பார்க்க வந்தோம். ஒரு டைரியை புரட்டினார் அவர். தலைவர் அவர்கள் இன்று யாரையும் பார்ப்பதாக குறிப்பிட்டிருக்கவில்லையே. நாங்கள் முன்கூட்டி தெரிவிக்கவில்லை என்றாள் சோபா. அடடா, அதனால்தான் அவர் இன்று முக்கியமான தியானம் ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறார். எப்போது எழுந்து வருவார்கள்? சொல்வதற்கில்லை. சேர்ந்தார் போல 10 மணி நேரம் கூட அமர்ந்திருப்பார். இன்று விடிகாலை 4 மணிக்கு அமர்ந்தார். அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. நான் போக வேண்டும். இன்னொரு நாள் வரலாம் என்று எழுந்து கொண்டாள் சோபா. ஏர்போர்ட்டில் இருந்து தந்தை திரும்பக்கூடிய நேரம் நெருங்க நெருங்க அதற்கு முன் வீட்டை அடைந்து விட வேண்டும் என்ற தவிப்பு அவளை மாட்டிக்கொண்டிருந்தது. அவளுடைய அவசரம் கௌரிக்கு புரியவில்லை. அவசரப்படாதே என்று குறிப்பு காட்டும் வகையில் அவள் காலை மெல்ல மிதித்தான். தலைவரின் திருநாமம் என்ன? கீர்த்தி சிங்கா என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கையில் உள்ளிருந்த இன்னொருவர் வந்தார். அவரும் துறவு தோற்றத்தில் தான் இருந்தார். ஆனால் சிறிது அதிக வயதுக்காரராக தோற்றமளித்தார். வந்தவர் டை படித்து கொண்டிருந்தவரிடம், இன்று இங்கே கௌரி சங்கர் என்ற இளைஞரும் சோபா என்ற பெண்ணும் வருகிறார்களாம். அவர்களை இருக்கும்படி சொன்னார் தலைவர் என்றார். குபுக்கென்று சோபா எழுந்து கொண்டாள். எப்படி எப்படி எங்களை பற்றி, எங்கள் பெயரை பற்றி? வாய்விட்டு அவள் திகைத்து கொண்டிருக்கையில் வெளியே மண்டபத்தில் இருந்து காயேன சன்வரோ சாது, சாது வாக்காய சன்வரோ, மனசா சன்வரோ சாது என்ற மெல்லிய பாடல் ஒலி கேட்க டக் டக் என்ற பாத குரடுகளின் கட்டியத்துடன் கீர்த்தி சிங்கா உள்ளே வந்தார். அவரது தோற்றமும் பார்வையும் குரலும் தோத்திரத்தை பாடிய வண்ணமே உள்ளே வந்த தோரணையும் யாரும் சொல்லாமலே ஒரு பயத்தை மூட்டின. கௌரி எழுந்து கொண்டான். வணக்கம் சுவாமி, நான் தான் கௌரி சங்கர் என்கிறவன். இவள்தான் சோபா. தங்களுக்கு முன்கூட்டி தெரிவிக்காதிருந்தும். கீர்த்தி சிங்காவுக்கு அது தெரிந்துதான் இருக்கிறது என்று முறுவலித்தார் அவர். அந்த தடித்த உதடுகள் புன்னகையினால் வளைந்த போது முகத்தில் அசாதாரணமான ஆழம் ஒன்று பரவியது. ரத்தினம், நீங்கள் இன்று நீல நிறமான ஆடை அணிந்திருக்கிறீர்களா என்றார் கீர்த்தி சிங்கா. இல்லை ஐயனே, மஞ்சள் உடை அணிந்திருக்கிறேன் என்றார் முதலில் வந்த நபர். நீங்கள் நீலம் அணிந்திருக்கிறீர்களா உபாகரே என்று தட்டெழுத்துக்காரரை கேட்டார் கீர்த்தி சிங்கா. இந்த துறவி உடை தவிர வேறொன்று அணிவேனா குருநாதரே என்றார் அவர். இவர்கள் என்று ஷோபாவையும் கௌரியையும் சுட்டி காட்டி கேட்டார் கீர்த்தி சிங்கா. இந்த சகோதரர் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்திருக்கிறார். இந்த சகோதரி ஆரஞ்சு கரை போட்ட பச்சை நிற புடவையும் ஆரஞ்சு நிற ரவிக்கையும் அணிந்திருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டு கைகளை குவித்து வானத்தை நோக்கினார் கீர்த்தி சிங்கா. அப்படியானால் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து விட்டான் பேரருளாளன் என்றவர் கண்களை திறந்து. ஆம் ரத்தினம், கீர்த்தி சிங்காவுக்கு இன்று எல்லாமே நீளமாக தோன்றுகிறது என்றார். அப்படியா? ரத்தினம் நடுங்கும் கைகளால் அவரது கால்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக் கொண்டார். ஆமாம் ரத்தினம், இந்த சித்திக்காகத்தான் பெரும் பிரயத்தனம் செய்து வந்தான் கீர்த்தி சிங்கா. புறக்கண்ணால் பார்க்கப்படும் பொருள் என்ன நிறமாக இருந்தாலும் அதை நீளமாக, நீல வண்ணமாக, நீல தோற்றமாக, நீளத்தை பிரதிபலிப்பதாக கீர்த்தி சிங்காவினால் பார்க்க முடிகிறது. அது நேற்றிரவு கீர்த்தி சிங்காவுக்கு ஏற்பட்ட சித்தி. அடுத்த சித்தி எல்லா பொருள்களையும் மஞ்சள் நிறமாக பார்ப்பது. அதற்கடுத்தது சிவப்பாக பார்ப்பது. என்னை மன்னியுங்கள் ஐயனே என்று அவரது காலடியில் வீழ்ந்தார் ரத்தினம். தங்களை அறியாமல், தங்களது வலிமையை உள்ளபடி உணராமல் இங்கே காலம் கழிப்பது வீண் என்று நினைத்தேன்.
நினைத்து இன்று யாரிடமும் சொல்லாமல் வெளியேறிவிட திட்டமிட்டிருந்தாய். உன் உடைமைகளை மூட்டை கட்டி தென் திசையில் உள்ள பலா மண்டபத்துக்கு பக்கமாக வைத்திருக்கிறாய், அப்படித்தானே? ரத்தினத்தின் கன்னங்களில் கரகரவென்று கண்ணீர் வழிந்தது. மீண்டும் ஒரு முறை கீர்த்தி சிங்காவின் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு, இனிமேல் எங்கும் போக மாட்டேன் குருநாதா, என்னை இந்த தடவை மட்டும் மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு விரைந்து வெளியே சென்று விட்டார். இவ்வளவு நேரமும் கௌரியோ சோபாவோ வாயை திறக்கவில்லை. மந்திரத்தால் கட்டுண்டவர்கள் போல் பதுமை என ஒதுங்கி நின்றிருந்தார்கள். நாற்காலியில் அமர்ந்தார் கீர்த்தி சிங்கா. உட்காருங்கள் என்றார் இருவரையும். ஷோபா கை கால்களை ஒடுக்கிக் கொண்டு அடக்கமாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். கௌரி அவள் பக்கத்தில் உட்காரும் முன்னர் கையில் இருந்த கை குட்டையை பிரித்தான். அலுங்காமல் கசங்காமல் அதனுள் இருந்த ஒரு பூவை எடுத்தான். கீர்த்தி சிங்காவிடம் நீட்டினான். கல்ப புஷ்பம் என்றவாறே அதை வாங்கி கொண்டார் கீர்த்தி சிங்கா. ஒரு பெருமூச்சு அவரிடமிருந்து வெளிப்பட்டது. பாவம் அந்த இளைஞன் என்றார். சுவாமி, தங்களுக்கு இதை பற்றி தெரியுமா என்றான் கௌரி வியப்புடன். குழந்தாய், இந்த கீர்த்தி சிங்காவின் கண் முன்னே உலகம் அதன் பாட்டுக்கு சுழன்று கொண்டே இருக்கிறது என்ற தலையை குனிந்தவாறு துயரமான குரலில் பேசினார் கீர்த்தி சிங்கா. யதோ நாணம் உதபாதி பன்னா சசு அனுத்திரம் எஸ்ஸ சதூஷ பதிபா சப்ப துக்கா பமுச்சதி என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த கண்ணில் இருந்து எல்லா அறிவுகளும் பிறக்கின்றனவோ அந்த ஞான கண்ணுக்கு நிகரானது கிடையாது. அந்த கண்ணை அடைந்தவன் எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்பது அதன் பொருள். ஆனால் அந்த கண்ணினால் பார்க்க பார்க்க துன்பம்தான் கீர்த்தி சிங்காவுக்கு அதிகரிக்கிறது. எதனால் அப்படி சொல்கிறீர்கள் என்றாள் ஷோபா பயபக்தியுடன். அவர் நான் என்று குறிப்பிடாமல் கீர்த்தி சிங்கா என்று பேசுவது முதலில் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. பிறகு பழகிவிட்டது. வேறெப்படி சொல்வது சகோதரி? தோ இந்த கல்ப புஷ்பத்தை பார். இதை எடுத்துக்கொண்டு ஒரு வாலிபன், ராகவ் என்ற பெயர் உடையவன், முன்னொரு நாள் கீர்த்தி சிங்காவிடம் வந்தான். பௌத்தர்களின் தத்துவப்படி இதற்கு பெரும் மகிமை உண்டு என்கிறார்களே, உண்மைதானா என்று கேட்டான். கௌரி ஆர்வத்துடன், தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்றான். உண்டு என்று கீர்த்தி சிங்கா சொன்னான். எந்த வீட்டில் இந்த புஷ்பம் மலர்கிறதோ அந்த வீட்டில் உள்ள வாலிபனுக்கு இன்னொரு பிறவி கிடையாது. அவன் நிர்வாணம் அடைவது நிச்சயம் என்று கூறினான். ஆனால் அந்த இளைஞன் பல கடும் சாதனைகளும் தவமும் செய்ய வேண்டும் என்றும் பொறுமையுடன் இருந்து வர வேண்டும் என்றும் கீர்த்தி சிங்கா சொன்னான். ஆனால் அந்த சிறுவனுக்கு பொறுமை இல்லை. முயற்சிகளை செய்தான், சலிப்படைந்தான், விரக்தி அடைந்தான். ஒரு நாள் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டான். திடுக்கிட்ட ஷோபா, தங்களுக்கு அது தெரியுமா என்ற உரத்த குரலில் கேட்டாள். கீர்த்தி சிங்காவின் கண் இப்போது கூட அதை பார்க்கிறது. அவன் பாதி கட்டிலிலும் பாதி தரையிலுமாக கிடக்கிறான். அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு என்று ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறான் என்ற கீர்த்தி சிங்கா கௌரியின் பக்கம் திரும்பினார். உனக்கு எப்படி இந்த புஷ்பம் கிடைத்தது குழந்தாய்? இறந்து போன ராகவின் வீட்டில் நான் வேலை செய்கிறேன் ஐயா என்றான் கௌரி. அவன் அந்த பூவை வைத்திருந்ததும் பௌத்த வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்தியதும் எனக்கு தெரியும். அவன் தற்கொலைக்கு காரணம் என்னவென்று தெரியாதிருந்தது. அதை அறிந்து கொள்வதற்காகவே இங்கு வந்தேன். தாங்களும் சொல்லிவிட்டீர்கள். அவனுக்கு முன்னால் ஷோபா எழுந்து கொண்டாள். தங்கள் நேரத்தை நாங்கள் வீணாக்கி விட்டோம். இரு குழந்தாய் என்று அவளுடைய தோள்களின் மீது கையை வைத்தார் கீர்த்தி சிங்கா. அந்த இடம் நெருப்பு பட்டது போல சுரீரென சுடுவதை உணர்ந்த ஷோபாவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஏறத்தாழ 15 வருடங்களுக்கு முன்பு டாக்டர் அம்பேத்கரும் அவருடன் சேர்ந்து லட்சக்கணக்கான பேரும் போதியம் பெருமானின் மார்க்கத்தை தழுவினார்கள் அல்லவா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது ஏற்பட்ட உற்சாகம் கொஞ்ச நாளில் மங்கிவிட்டது. அப்படி போகாதிருக்க வேண்டி கீர்த்தி சிங்கா சில சகோதரர்களுடன் சேர்ந்து இந்த சங்கத்தை தோற்றுவித்தான். இப்போதும் கூட பிரசாரகர்கள், குறிப்பாக பிரசாரகிகள் நிறைய தேவைப்படுகிறது. சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதற்காகவா என்று கேட்டாள் ஷோபா. வேண்டாம் வேண்டாம், துண்டு பிரசுரங்கள், சிறு சிறு புத்தகங்கள் முதலியவற்றை குறிப்பிட்ட இடங்களில் விநியோகிக்க வேண்டும். அம்மாதிரி வேலைகளை ஒரு சகோதரன் செய்வதை காட்டிலும் ஒரு சகோதரி செய்யும் போது அதிக வரவேற்பு கிடைக்கிறது. நீ ஏனம்மா அந்த பணியை மேற்கொள்ள கூடாது? நானா? திடுக்கிட்டாள் ஷோபா. எனக்கு இதிலெல்லாம் பழக்கம் இல்லை. நடப்பதற்கு காலும் கொடுப்பதற்கு கையும் பார்ப்பதற்கு கண்ணும் இருக்கும்போது பழக்கம் என்ன தனியாக? அவசரமில்லை, யோசித்து சொல். என் தந்தையை கேட்டுத்தான் சேர வேண்டும். மெதுவாக செய்யம்மா. கீர்த்தி சிங்காவின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என்று அவள் தலையை தொட்டு ஆசி கூறினார் கீர்த்தி சிங்கா.
ஃப்ராட் என்றான் கௌரி இறங்கி வரும்போது. என்ன ஃப்ராட் என்றேன். இஃபன்னா ராவண்ணா டூனா? அவனை குழப்பத்துடன் பார்த்தாள் ஷோபா. பின்ன அந்த கீர்த்தி சிங்காவின் எதிரில் அப்படியே மயங்கி பரவசமாகிவிட்ட மாதிரியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அதுவா? நான் நல்ல டிரைவர் மட்டுமல்ல, நல்ல சமையற்காரன் மட்டுமல்ல, நல்ல நடிகனும் கூட. ஷோபா மேற்கொண்டு படிகளில் இறங்காமல் நின்றாள். அவர்கள் ஃப்ராட் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? சும்மா ஒரு ஹஞ்ச், அவ்வளவுதான். ஆதாரம் எதுவும் இல்லை என்னிடம். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவர்கள் போதிசத்வரின் மறு அவதாரங்கள் இல்லை என்று மட்டும் நிச்சயமாக சொல்வேன். அவர்களுடைய பிரச்சார குழுவில் என்னை ஒரு தொண்டராக சேர சொன்னாரே, நானும் ஓரளவு சம்மதித்தேனே. வாபஸாக வேண்டியதுதானா? நோ, எல்லா மர்மத்துக்கும் சாவி இவர்களிடம்தான் இருக்கிறது. நீ எவ்வளவுக்கெவ்வளவு இவர்களை நம்புவதாக நடிக்கிறாயோ, எவ்வளவுக்கெவ்வளவு இவர்களுடைய படையில் தீவிரமாக சேர்ந்து கொள்கிறாயோ, அவ்வளவுக்கவ்வளவு ஆதாயம். ஆபத்து என்று சொல்லுங்கள். அதுவும் தான் என்றான் கௌரி. திரிசரண அபிமானிகள் சங்கம் என்ற ஆழம் தெரியா கிணற்றினுள் இந்த பூங்குடியை இறக்குகிறோமே என்று அவனுள் ஒரு கணம் நடுக்கம் ஏற்பட்டது. நீ பச்சை குழந்தையா இல்லை பைத்தியமா என்று புரியவில்லை. வர வர ரொம்ப மோசமாகிவிட்டாய் என்று இறைந்து கொண்டிருந்தார் உலகநாதன். செங்கமலம் அப்பாவித்தனமாக திரு திருவென்று விழித்து கொண்டு அவர் எதிரில் நின்று கொண்டிருந்தாள். உள்ளே நுழையவிருந்த கௌரி சந்தர்ப்பம் சரியில்லை என்று வெளியிலேயே நின்று கொண்டான். இப்போது நான் என்ன செய்து விட்டேன் என்று இப்படி சத்தம் போடுகிறீர்கள் என்றாள் செங்கமலம். ஒரு கையெழுத்து போட பேனா இருக்கிறதா என்று கேட்டதும் உன் ரூமில் இருந்து இதை எடுத்து வந்து காட்டுகிறாயே, என்ன அர்த்தம் என்று கடிந்து கொண்டார் உலகநாதன். அது என்ன பொருள் என்று கௌரி மெதுவாய் எட்டி பார்த்தான். அழகான பிளாஸ்டிக் பேனா ஸ்டாண்ட், சிவப்பு நீல பால் பாயிண்ட் பேனாக்கள் அதில் செருகப்பட்டிருந்தன. ஸ்டாண்டின் அடிப்புறத்தை திருப்பி பார்த்தபடி உலகநாதன், ஜிடி சைக்கிள்ஸ் வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்காக இதை அனுப்பி இருக்கிறார்கள். இது எப்போது வந்தது என்று கேட்டால் 1 மாதம் ஆயிற்று என்கிறாய். இவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் எழுதி போட வேண்டாமா? உன் ரூமுக்கு எடுத்து போய் ஒளித்து வைத்து கொண்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றார். இது என்ன பிரமாத பொருள்? பெருசாய் திருடிவிட்ட மாதிரி பேசுகிறீர்களே என்றாள் செங்கமலம் ரோஷப்பட்டவள் போல. அடச்சட், பொருளோட மதிப்புக்காகவா சொல்கிறேன்? வேண்டுமென்றே திரித்து அர்த்தம் பண்ணுகிறாயே என்றார் உலகநாதன். ஆனால் உடனேயே குரலை தணித்து கொண்டு, 100 பணம் போட்டு துணிமணி வாங்கிக் கொள்கிறாய், 1000 பணம் போட்டு நகைகள் எடுத்துக் கொள்கிறாய், அப்புறமும் இந்த 10 பைசா 15 பைசா சமாச்சாரத்தில் ஏன் தான் உனக்கு மோகமோ எனக்கு புரியவே இல்லை. சரி எடுத்துக்கொண்டு போ. எனக்கு கொஞ்சம் வேண்டாம், நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று அந்த பேனா ஸ்டாண்டை மேசை மீதே வைத்துவிட்டு திரும்பி போய்விட்டாள் செங்கமலம். சில நிமிடங்கள் தாமதித்த பின்னர் கௌரி உள்ளே நுழைந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அன்றைய தினசரிக்குள் பார்வையை புதைத்து கொண்டார் உலகநாதன். கௌரி, கொஞ்ச நாளைக்கு நீ என் முகத்தில் விழிக்காமல் இரேன், புண்ணியம் உண்டு என்றார் கடுமையாக. ஏன் சார், என்ன செய்தேன் அப்படி? செய்யவில்லை என்பதற்காகத்தான் சொல்கிறேன். பேப்பரை மடித்து மேஜை மீது தொப்பென்று போட்டார் உலகநாதன். துக்கம் விசாரிக்க வந்தவர்களிடமெல்லாம் நான் என்ன சொன்னேன் அன்று? நீயும் கேட்டுக்கொண்டுதானே இருந்தாய். அந்த இன்விடேஷனை அச்சடித்து என் தம்பியை சாகடித்தவன் யார் என்று கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் என்று நான் சொல்லவில்லை? நான் விசாரிக்கிறேன் சார் என்று நீயும் எனக்கு வாக்களிக்கவில்லை? இப்போது யாரை பார்த்தாலும் கேட்கிறார்கள் ஏதாவது தெரிந்ததா என்று. அதற்காகத்தான் சார் வந்தேன். போலீஸிலேயே. போலீஸ் போலீஸ் என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்காதே. அவர்களுக்கு 1000 நிர்பந்தங்கள் இருக்கும், தடங்கல்கள் இருக்கும். அதனால் பர்சியூ பண்ணாமல் விட்டிருப்பார்கள். நீ தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறேன் என்றாயே, அது என்ன ஆயிற்று என்கிறேன். அதற்காகத்தான் சார் வந்தேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் மணிவண்ணன் உங்களுக்கு சிநேகிதர் தானே? அவருக்கு ஒரு கடிதம் கொடுங்கள். அவர்கள் எதுவரை விசாரித்திருக்கிறார்கள், என்ன தெரிந்து கொண்டார்கள் என்பதை கேட்கிறேன். அதற்கு மேல் எவனை கண்டுபிடித்து என்ன செய்ய போகிறோம்? ஒரு மண்ணும் இல்லை. மனசு கிடந்து தவிப்பதால் புலம்புகிறேன். அப்படி நீங்கள் மனம் நொந்து பேச வேண்டாம் சார். லெட்டர் கொடுங்கள் என்ற கௌரி வற்புறுத்தியதன் பேரில் வேண்டா வெறுப்பாக எழுதி கொடுத்தார் உலகநாதன். ஆனால் மணிவண்ணன் கௌரி நினைத்திருந்த அளவுக்கு உதவியாய் இருக்கவில்லை. நல்லவர்தான். உலகநாதன் வீட்டு விசேடங்களுக்கு வரும்போது கௌரியை பார்த்திருக்கிறவர்தான். இருந்தாலும் தாம் ஒரு உயர்தர போலீஸ் அதிகாரி என்ற பொறுப்பை மறக்காதவராக இருந்தார். பல அதிகாரிகளுடன் போன் மூலம் பேசிய பின்னர் கௌரியிடம், ஐ எம் சாரி கௌரி, அந்த ராகவ் ஃபைல் க்ளோஸ் பண்ணியாகி விட்டதாம்.
ஒரு பிராக்டிக்கல் ஜோக். ஆனால் அன்பார்ச்சுனேட் முடிவு என்பதை தவிர வேறெதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தோடு விட்டுவிட்டார்கள் என்றார். ராகவ் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கொடுக்க முடியுமா சார் என்று கௌரி கேட்டு பார்த்தான். அதற்கும் ஒரு சாரிதான் என்பதில் என்று முறுவலித்தார் அசிஸ்டன்ட் கமிஷனர் மணிவண்ணன். சட்ட விரோதம் இல்லாத முறையில் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் துப்பறிய ஒரு பிரஜைக்கு உரிமை உண்டு. அந்த வகையில் நீ என்ன செய்தாலும் ஐ விஷ் யூ ஆல் லக். தகுந்த ஆதாரத்துடன் கொடுத்தால் நிச்சயமாய் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். குட் பை என்று எழுந்து கை குலுக்கி விடை கொடுத்து விட்டார். கௌரி ஏமாற்றத்துடன் வெளியே வந்து மனம் போனபடி கொஞ்ச நேரம் அந்த காம்பவுண்டுக்குள் சுற்றி கொண்டிருந்தான். வீட்டுக்கு புறப்பட காம்பவுண்டை தாண்டும் போதுதான் பொழுதுபோக்குக்காக மக்லீன் நாவலை மணிவண்ணனின் மேஜை மீதே வைத்து விட்டோம் என்ற ஞாபகம் வந்தது. திரும்பி நடந்தான். மணிவண்ணனின் கார் அவனை உரசினாற் போல நின்றது. உன்னை தேடி பிடித்து வர சொல்லி 4-5 கான்ஸ்டபிள்களை அனுப்பினேனே, நீ இங்கேதான் இருக்கிறாயா? ஆமாம் சார், ஒரு புத்தகம் உங்கள் மேஜை மீது. அதை உன் வீட்டுக்கு அனுப்பியாயிற்று. ஆனால் நான் அதற்காக உன்னை தேடவில்லை. இந்தா என்ற ஒரு காகித உரையை நீட்டினார் அசிஸ்டன்ட் கமிஷனர். கௌரி ஆவலுடன் பார்த்தான். அதற்குள் ராகவின் லெட்டர் ஹெட் காகிதம் ஒன்று இருந்தது. கசங்கி இருந்தது. மதிப்பிற்குரிய போலீஸ் கமிஷனர் என்ற அரை குறையான வாக்கியம் ஒன்று ராகவின் கையெழுத்தில் இருந்தது. வேறு எதுவும் எழுதப்படவில்லை. மரணம் நேரிட்ட அன்று ராகவின் அறையில் குப்பை கூடையில் கிடந்ததாம். இது எடுத்து வைத்திருந்த இன்ஸ்பெக்டர் சட்டை பையிலேயே மறந்து விட்டாராம். இதை ராகவ் ஃபைலில் சேர்க்கவே இல்லையாம். நான் இப்போது விசாரித்ததால் கொண்டு வந்து தந்தார். இதை கூட உன்னிடம் தருவது தப்புதான். அன்அஃபிஷியல் என்று வைத்து கொண்டு தருகிறேன், உபயோகப்படுத்திக்கொள். அதை திருப்பி திருப்பி பார்த்தான் கௌரி. இதற்கு என்ன சார் அர்த்தம்? ஏன் வாக்கியம் பாதையில் நின்றுவிட்டது? தட் இஸ் யுவர் ஹெட்டேக் என்றார் மணிவண்ணன். பிறகு சாதாரண விஷயம்தான். தற்கொலை செய்து கொள்கிறவர்களில் சிலர் போலீஸுக்கு ஒரு கடிதம் எழுதுவார்கள் இல்லையா? என் மரணத்துக்கு வேறு யாரும் பொறுப்பில்லை, நானேதான் பொறுப்பாளி என்று. அதுபோல ராகவ் முதலில் அண்ணனுக்கு எழுதிய பிறகு போலீஸுக்கும் எழுத நினைத்திருக்கிறான். பிறகு அண்ணனுக்கு எழுதியதே போதும் என்று தோன்றியிருக்கும். அல்லது அதற்குள் யாராவது வருகிற சத்தம் கேட்டிருக்கும். போலீஸுக்கு கடிதம் தேவையில்லை என்று முடிவு செய்து தன் உயிரையும் முடித்து கொண்டு விட்டான். அவ்வளவுதான் விஷயம். உனக்கு புரியவில்லையா என்றார். புரிகிறது சார், ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு திரும்பினான். அன்று பிற்பகல் சமையலறை கடிகாரம் 3 மணி அடித்த போது கௌரி பெரிய சண்டை போட்டு கொண்டிருந்தான் சமையற்காரனுடன். காஃபி நன்றா இல்லை என்று. மேற்கொண்டு அந்த போர் நீடிக்கும் முன் உள்ளே வந்தாள் செங்கமலம். கௌரி, இப்படி வா சொல்கிறேன், ஒரு உதவி செய்யணும் என்று அவனை தன் பின்னே அழைத்து கொண்டு சென்றாள். முன் கட்டுக்கு வந்ததும் உலகநாதனின் படுக்கை அறையை கடக்கும் போது ஓசைப்படாமல் நுனிக்காலால் நடக்கத் தொடங்கியவள் உதட்டின் மீது விரல் வைத்து கௌரிக்கும் எச்சரிக்கை செய்தாள். சாப்பாட்டுக்கு பிறகு பகல் தூக்கம் போட்டு கொண்டிருந்தார் உலகநாதன். அதற்கு அடுத்த அறை செங்கமலத்தினுடையது. உள்ளே வா என்ற சைகை காட்டினாள் அவள். 2 ஸ்டீல் பீரோக்களும் சுவரோடு சுவராக பதித்த மர அலமாரியும் சில சூட்கேஸ்களும் 2 நாற்காலிகளும் இருந்தன அந்த அறையில். ஒரு சுவர் அலமாரிக்கு கண்ணாடி போடப்பட்டிருந்தது. அதனுள் வெளியூர்களிலும் எக்ஸிபிஷன்களிலும் வாங்கிய பொம்மைகள், தட்டுக்கள், செயற்கை பூக்கள் முதலியன காணப்பட்டன. இன்னொரு அலமாரிக்கு கண்ணாடி போடவில்லை. கதவுக்கு பூட்டு போடப்பட்டிருந்தது. இதற்குத்தான் கூப்பிட்டேன் என்று அந்த பூட்டை காட்டினாள் செங்கமலம். சாவி எங்கேயோ தொலைந்து விட்டது. இதை திறந்தாக வேண்டும். ஏன் அவ்வளவு ரகசிய குரலில் அதை சொல்ல வேண்டும் என்று கௌரிக்கு புரியவில்லை. பூட்டை இழுத்து பார்த்தவன், சாதாரண பூட்டுதான், கத்தியால் 2 தட்டு தட்டினால் திறந்து கொண்டு விடும் என்றான். வேண்டாம் வேண்டாம், தட்டுகிற சத்தம் கேட்டால் அவர் எழுந்து கொண்டு விடுவார். அவர் எழுந்து கொள்வதற்கு முன்னால் திறந்து விட வேண்டும். உன்னிடம் சாவி கொத்து இருக்கிறதா? ஏதாவது பழைய சாவி திறக்குமா பார்க்கலாம். இருங்கள் என்ற கௌரி கார் ஷெட்டுக்கு சென்று ஒரு பழைய சாவி கொத்தை எடுத்து வந்தான். ஒவ்வொன்றாக போட்டு பார்ப்பதற்குள் செங்கமலம் 4 தடவை வாசல் பக்கம் எட்டி பார்த்துவிட்டு வந்ததோடு, என்ன திறந்ததா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். பெட்டி பூட்டு ரிப்பேர்காரன் யாரையாவது பிடித்து அழைத்து வருகிறேன் அண்ணி. இப்போதே இதை திறந்து என்ன ஆக வேண்டும் என்றான் கௌரி. ஐயையோ, உனக்கு தெரியாது, திறந்தப்புறம் சொல்கிறேன் என்று செங்கமலம் பதைத்தாள். நல்ல வேளை, கடைசியில் ஒரு சாவி சரியா இருக்கவே கிளிக் என்று போட்டு திறந்து கொண்டது. அலமாரியின் மேல் தட்டை பார்த்தவன் திகைத்து போனான். சிறியதும் பெரியதுமாக வண்ண வண்ணமான அட்டைகள் போட்டதாக
பல வகை டைரிகள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. அந்த தட்டில் பிரஸ் பட்டன் வைத்தவை, பென்சில் உள்ளவை, முகம் பார்க்கும் கண்ணாடி கொண்டவை, பிளாஸ்டிக் உறை போட்டவை, பாக்கெட் சைஸ், பெரிய சைஸ், மிக பெரிய சைஸ், அத்தனை டைரிகளும் இந்த வருடத்தியவை. ஒன்றிலாவது முதல் பக்கம் கூட எழுதப்படவில்லை. புத்தம் புதியன அத்தனையும். என்ன அண்ணி இதெல்லாம் என்றான் கௌரி திகைப்பை அடக்க மாட்டாமல். என்னை கேட்கணுமாக்கும் என்று சிணுங்கினாள் செங்கமலம். அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ்காரர், எவ்வளவு டைரிகள் வரும், அதையெல்லாம் அவ்வப்போ எடுத்து பத்திரமாய் வைத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் கண்ணா பின்னாவென்று தொலைந்து போயிருக்கும். யாருக்காவது கொடுத்திருக்கலாமே அண்ணி, வருஷத்திலே பாதி தாண்டி விட்டதே. அதேதான், அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிடப் போகிறாரே என்றுதான் அவசர அவசரமாய் உன்னை கூப்பிட்டேன். கேவலம், அந்த இன்ஸ்டாண்டுக்கு காலையில் என்ன சத்தம் போட்டார் மனுஷன். இதையும் ஒரு நாள் பார்ப்பார். யாராவது கேட்டால் கொடுக்கலாம் என்று பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேனே, அதற்கு பாராட்டவா போகிறார்? காச்சு மூச்சென்று கத்துவார். அதனாலே செங்கமலத்தின் கண்களில் நீர் தழும்பியது. அவர் பார்த்துவிட்டு கத்துவதற்கு முன்னால் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் தொலை. வேண்டுமானால் உன் ரூமில் கொண்டு போய் வைத்துக்கொள். சரிதான், நான் தான் திருடி கொண்டு வந்து வைத்திருக்கிறேனாக்கும் என்று அவர் என்னை பீய்த்து உதறினால், அப்படியானால் கிழித்து போடு, கொளுத்தி போடு, இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட அழுகையே வெடித்து விட்டது அவளுக்கு. குழந்தைத்தனமான ஆசையுடன் கணவருக்கு வந்த டைரிகளை எல்லாம் சேகரித்து வைத்துவிட்டு இப்போது மொத்தத்தையும் தாரை வார்க்கிற வருத்தத்தை அவளால் அடக்க முடியவில்லை. நாசுக்காக தொண்டையை கனைத்து கொண்டான் கௌரி. சரி அண்ணி, பழைய பேப்பர்காரனிடம் போட்டு விடுகிறேன். ஆனால் நிபந்தனை. என்ன? காசு என்ன கிடைத்தாலும் எனக்குத்தான். ஒரு பைசா உங்கள் கண்ணில் காட்ட மாட்டேன். அப்புறம் பங்கு கேட்கக்கூடாது. செங்கமலம் தன் வருத்தத்தை மறந்து சிரித்து விட்டாள். கௌரி ஒரு பெரிய துணிப்பையை எடுத்து கொண்டு வந்து எல்லா டைரிகளையும் அள்ளி போட்டு கொண்டான். ஆனால் டைரியில் சேராத ஒன்றும் அவைகளின் நடுவே இருந்தது. அது ஒரு லெட்டர் ஹெட். அண்ணி, இது என்று கூறும்போதே அது யாருடைய லெட்டர் ஹெட் என்பதையும் கண்டுவிட்டான். இறந்து போன ராகவினுடையது. மெல்லிய அழகான வெள்ளை நிறத்தாளில் ஓரங்களில் சித்திர பூக்களுடன் இருந்தது. ராகவ் என்கிற பெயர் மட்டுமே தாளின் மேற்புறத்தில் இடது கோடியில் காணப்பட்டது. புதிய லெட்டர் ஹெட். மொத்தம் 4-5 தாள்கள்தான் செலவழிந்திருக்கும். மீதி சுமார் 100 தாள்களுக்கு மேல் இருந்தது. அவன் கேட்டதையும் பார்த்ததையும் கவனிக்காத மாதிரி, சீக்கிரம் மூட்டையை கட்டு, அவர் எழுந்திருக்கிற நேரமாகிவிட்டது என்றாள் செங்கமலம். பாவம், இதையும் கேட்டு குடைவானேன் என்று கௌரி எதுவும் பேசாமல் அதை பைக்குள் போட்டு கொண்டான். செங்கமலம் ராகவ் ரூமில் இதை பார்த்திருக்கிறாள். வழவழப்பாக பளபளப்பாக புதியதாக இருந்த அந்த லெட்டர் ஹெட் கண்ணை உறுத்தி இருக்கிறது. தூக்கி வந்திருக்கிறாள். இதை அவளை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? அலமாரி கதவை சாத்திவிட்டு வருகிறேன் அண்ணி என்று புறப்பட்டான். அந்த அருமையான லெட்டர் ஹெட்டையும் சேர்த்து தூக்கி கொண்டு போகிறானே பாவி, அவன் கையிலே கொள்ளி வைக்க என்று செங்கமலம் மனதுக்குள் சாபம் இடுவது அவன் காதிலேயே கேட்கிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்க்காமல் நேரே கார் ஷெட்டுக்கு போனான். லெட்டர் ஹெட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு டைரி மூட்டையை ஒரு ஓரமாக வைத்து அதன் மீது 2 பழைய கோணிகளை மூடினான். காருக்குள் உட்கார்ந்து கொண்டான். ராகவின் லெட்டர் ஹெட்டை மடியில் வைத்து கொண்டு கவனித்தான். அவன் நினைத்த மாதிரி 4-5 தாள்கள் செலவழிந்திருக்கவில்லை. 2 தாள்கள் தான் கிழிக்கப்பட்டிருந்தன. அவைகளும் கூட அவசரமாக கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும். லெட்டர் ஹெட்டின் மேற்பகுதியில் அந்த 2 காகிதத்தின் முனைகள் பிசிறு பிசிறாய் நின்றிருந்தன. அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்திருந்த காகிதத்தை பேண்ட் பையில் இருந்து எடுத்தான். 2வது தாளின் பிசிறுகளுடன் அதன் முனையை இணைத்து பார்த்தான். பொருந்தவில்லை. முதல் தாளின் பிசிறுகளுடன் பொருத்தி பார்த்தான். இணைந்தது. கடிதத்தையும் லெட்டர் ஹெட்டையும் பத்திரமாக வேறொரு காகிதத்தில் சுற்றி ஷெட்டில் இருந்த அலமாரியில் வைத்து பூட்டினான். திரும்ப காரில் வந்து அமர்ந்து கொண்ட போது அவன் சிந்தனைகள் வேகமாக ஓடின. இறந்து போன ராகவ் முதலில் அண்ணனுக்கு கடிதம் எழுதிவிட்டு பிறகு போலீஸுக்கு எழுத முயன்றதாயும் பாதியில் நிறுத்திவிட்டதாயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் யூகித்தாரே. அது சரியில்லை போலிருக்கிறதே. முதலில் போலீஸ் கமிஷனருக்கு அவருக்கு மட்டுமே கடிதம் எழுத ராகவ் முயன்றிருக்க வேண்டும். அதுவும் தற்கொலையை பற்றியதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை போலீஸுக்கு தெரிவிக்க எண்ணி இருக்கலாம். அதை எழுத முடியாமல் அதற்குள் யாரோ குறுக்கிட்டிருக்க கூடும். ஆகவே அதை கசக்கி எறிந்திருக்கிறான். குறுக்கிட்டவர் தற்கொலை கடிதம் எழுதும்படி அவனை கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடும்.
பிறகு வெறும் யூகங்கள்தான் என்றாலும் கௌரிக்கு வியர்த்தது. ஆஸ்திரேலியாக்காரர் ஒருவரும் அவரது மனைவியும் அன்று திரிசரண அபிமானிகள் சங்கத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். தோட்டம், நூல் நிலையம், பழைய ஏட்டு சுவடிகள் முதலியனவற்றை பார்வையிட்டு முடிந்த பின்னர் புத்த பிரானின் திருவுருவம் வைக்கப்பட்டிருந்த பெரிய ஹாலை அடைந்தார்கள். புத்தரின் காலடியில் பற்பல மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அருமை அருமை, மிக சிறப்பாக நடத்தி வருகிறீர்கள் என்று பாராட்டினார் ஆஸ்திரேலியாக்காரர். கீர்த்தி சிங்காவின் கையில் என்ன இருக்கிறது? நல்ல சங்கம் இங்கே சேர்ந்திருப்பதால் தர்ம மார்க்கத்தை பரப்பும் பணியில் அவன் உற்சாகமாக இறங்க முடிகிறது என்றார் கீர்த்தி சிங்கா. ரத்தினம் சிவப்பான காகிதம் ஒன்றை அவரிடம் நீட்டினார். தந்தி செய்தி: கல்கத்தாவில் வஜ்ரேந்திர பிக்கு ஓர் கார் விபத்தில் காலமானார் என்று அதில் கண்டிருந்தது. கண்களை மூடி மண்டியிட்டமர்ந்து ஜெபங்கள் செய்வது போல் முணுமுணுத்தார் கீர்த்தி சிங்கா. வஜ்ரேந்திர பிக்கு கீர்த்தி சிங்காவின் ஆருயிர் தோழர் என்று கூறி தந்தியை காட்டினார் வந்தவர்களுக்கு. ரத்தினம் குறுக்கிட்டு, உத்தமமான துறவி அவர். ஐயனே, உலக வாழ்க்கையை நீத்த பின்னர் அவர் என்ன ஆவார் என்று கேட்டான். கீர்த்தி சிங்கா புன்னகை புரிந்தார். இதே கேள்வியை புத்த பிரானிடம் வத்சன் என்ற சீடர் கேட்டபோது என்ன சொன்னார் என்று நீங்கள் படித்ததில்லையா ரத்தினம் என்றவர் மெழுகுவர்த்திகளில் ஒன்றை வாயினால் ஊதி அணைத்தார். தோ இங்கே உன்முன் எரிந்து கொண்டிருந்த தீ கொழுந்து எங்கே போயிற்று? அது அணைக்கப்பட்டதை கண்டாய். இங்கிருந்து எந்த திசையில் சென்றது? கிழக்கு திசையில் சென்றதா? மேற்கு திசையில் சென்றதா? வடக்கு திசையில் சென்றதா? தெற்கு திசையில் சென்றதா? உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. மெழுகுவர்த்தி தீக்கு ஒரு வெளிப்பாடு. தீ அணைந்ததும் எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விட்டது. நெருப்புக்கு மெழுகுவர்த்தி போல உயிருக்கு உடம்பு. ஆஹா, என்ன விளக்கம் என்று வாய்விட்டு வியந்தவாறே ஆஸ்திரேலிய தம்பதிகள் விடை பெற்று கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் தலை மறைந்ததும் கீர்த்தி சிங்காவின் முகத்தில் அதுவரை குடியிருந்த கண்ணியமும் இனிமையும் பெருந்தன்மையும் அகன்றன. தடித்த புருவங்கள் நெறித்து கொண்டு நெற்றி மேல் ஏறின. வஜ்ரேந்திர பிக்குவுக்கு கார் விபத்தா என்றார் குரூரமான புன்னகையுடன். என்ன அர்த்தம் புரிகிறதா ரத்தினம்? தெரியவில்லையே குருநாதரே. கீர்த்தி சிங்காவுக்கு தெரியும். மேலிடத்து கட்டளைகளை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை அவர். இரண்டொரு விஷயங்களில் எதிரிகளிடம் காட்டி கொடுத்து விடுவாரோ என்று கூட சந்தேகம் ஏற்பட்டதாம். ஆகவே சௌகரியமான வழியில் அவரை கார் விபத்துக்கு ஆளாக்கி விட்டார்கள். ரத்தினத்துக்கு குப்பென்று அச்சம் காலோடு தலை பரவியது. கீர்த்தி சிங்கா தொடர்ந்து, அது மாதிரி நாமும் மந்தமாய் இருக்கக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை இது. நமது வேலைகளுக்கு உதவியாக அந்த ஷோபாவை அமர்த்த வேண்டும் என்று கீர்த்தி சிங்கா அன்று சொன்னானே, என்ன ஆயிற்று என்றார். நான் விசாரித்த வரையில் அவள் தந்தை ரங்கநாதன் கொஞ்சம் கண்டிப்பானவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. இங்கே போகாதே அங்கே போகாதே என்று மகளை தடுக்கிறாராம். கீர்த்தி சிங்காவிடம் வந்து, இதை சொல்கிறீர்களே என்று சிரித்தார் கீர்த்தி சிங்கா. பிறகு ரத்தினத்தின் தோளை மெல்ல தட்டி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விலை உண்டு ரத்தினம். ரங்கநாதனின் விலை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை கொடுத்து விட்டால் போதும், கவலைப்படாதே. கீர்த்தி சிங்கா ஏற்பாடு செய்வான் என்றார். உஷ் என்ற ரகசியமான அழைப்பு ஷோபாவை தூக்கிவாறு போட வைத்தது. அப்போதுதான் ரங்கநாதன் எங்கோ காரில் புறப்பட்டு சென்றிருந்தார். அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த போதுதான் அந்த உஷ் சப்தம் ஒலித்தது. சுற்றுமுற்றும் பார்த்தாள். அடர்த்தியான போகன் வில்லா கொடிகளின் பின்னால் இருந்து வெளிப்பட்டான் கௌரி. அம்மாடி, நீங்கள் தானா? பயந்தே போனேன் என்றாள் ஷோபா. அவள் இமைகள் படபடவென்று அடித்து கொண்டன. இதற்கே இவ்வளவு பயப்படுகிறவள்? பயங்கர கொலைகள், சர்வதேச சதிகள், மர்ம கடத்தல்களை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குமே. என்ன செய்வாய்? உஷ், இங்கே வேண்டாம், அப்படி வாருங்கள் என்ற தோட்டத்தின் மத்திக்கு கௌரியை அழைத்து போனாள் ஷோபா. நாலு புறமும் ஒரு முறை எச்சரிக்கையாக பார்த்து கொண்ட பின், சொல்லுங்கள் என்றாள். ஷோபா, அந்த திரிசரண அபிமானிகள் சங்கத்தில் நீ சேர வேண்டியது ரொம்ப அவசியமாயும் ஆகிவிட்டது என்றான் கௌரி. ஓ ஆமாம், அவர்கள் ஃப்ராட் என்றதற்கு எதை வைத்து சொல்கிறாய் என்று கேட்டாய் அல்லவா? இப்போது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெரிந்துவிட்டது. எப்படி? அந்த கீர்த்தி சிங்கா அவ்வளவு கச்சிதமாக நேரில் பார்க்கிற மாதிரி வர்ணித்தாரே ராகவின் தற்கொலை காட்சியை. ராகவ் கடிதம் எழுதி வைத்திருப்பதாக கூட சொன்னாரே. யாருக்கு? தன் அண்ணனுக்கு. அதற்கு முன்னால் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுத நினைத்து
ஒரே ஒரு வாக்கியம் மட்டுமே எழுதிவிட்டு நிறுத்தி கொண்டதாக சொன்னாரா? இல்லையே, போலீஸ் கமிஷனருக்கும் ஒரு கடிதம் எழுதினாராமா? ராகவின் லெட்டர் ஹெட் காகிதம் பற்றி சொன்னான் கௌரி. உண்மையில் போலீஸ் கமிஷனருக்கு தான் முதலில் எழுத ஆரம்பித்திருந்தான். அதில் ஒரு வாக்கியம் எழுதும் முன்பு யாரோ குறுக்கிட்டிருக்கிறார்கள். அதை கசக்கி எறிந்து விட்டான். பிறகு அண்ணனுக்கு எழுதியிருக்கிறான், தற்கொலை செய்து கொள்வதாக. ஆகையால் நீ அன்றைக்கு சந்தேகப்பட்டது சரிதான். என்ன சந்தேகம்? ராகவ் தற்கொலைதான் செய்து கொண்டான் என்பது என்ன நிச்சயம் என்று நீ சொல்லவில்லையா? ஏன் கொலையாக இருக்கக்கூடாது என்று கேட்டாயே, நினைவில்லை? அதெல்லாம் சரிதானோ என்று தோன்றுகிறது எனக்கு. ஆகவே அந்த திரிசரண அபிமானிகள் சங்கத்தில் நீ சேர வேண்டியது அவசியமாகிவிட்டது ஷோபா. ஆனால் என் அப்பா, ஏதாவது பொய் புளுகுகளை சொல்லி அவரை சரிக்கட்ட வேண்டியதுதான். சரி கௌரி, நாளை பிற்பகல் அப்பா தூக்கம் போடுகிற சமயத்தில் கிளம்பி விடுகிறேன் என்று ஷோபா வாக்களித்தாள். ஆனால் அந்த வாக்கை நிறைவேற்றுவது அவ்வளவு சுலபமாய் இருக்கவில்லை. மறுநாள் மாலை 4 மணி சுமாருக்கு ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு புறப்பட்ட போது தந்தை தன்னை கவனிக்கவில்லை என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். பெரிய கேட் கிரீச் என்று சத்தம் கேட்குமே என்பதற்காக சிறிய ஒற்றை கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல நினைத்தாள் அவள். வெளியே ஒரு பழைய ரசீது புத்தகத்துடன் நின்றிருந்த ஒரு அழுக்கான ஆள், ஆடி கிருத்திகைக்காக ஏழைகளுக்கு கஞ்சி ஊத்துறோமுங்க, உங்களால் ஆனது என்று வழி மறித்தான். தினம் 4 பேர் இந்த மாதிரி வருகிறார்கள், போப்பா என்று அவனை விரட்டி கொண்டிருந்த போது அந்த சத்தம் கேட்டதனாலோ என்னவோ ரங்கநாதன் வந்து விட்டார். கேட்டை கடக்கவிருந்த சமயம் சட்டென்று அவள் கையை பிடித்து, என்ன ஷோபா, எங்கே ரொம்ப அவசரமாய் என்று மடக்கினார். ஷோபாவுக்கு பயத்தை காட்டிலும் கோபம்தான் அதிகம் வந்தது. போர் அடிக்கிறதுப்பா வீட்டில் என்றாள் எரிச்சலுடன். அதற்காக சும்மா ஊர் சுற்றுவதா? ஷோபா தன் கற்பனை திறனை காட்டுவதென்று தீர்மானித்தாள். சும்மா இல்லையப்பா, இந்த பேப்பர் மாஷ் டால்ஸ் இதெல்லாம் சத்யகுமாரி என்று ஒரு அம்மாள் சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லையா, அதில் சேர்ந்திருக்கிறேன். அட, நல்ல காரியமாய் இருக்கிறதே. எங்கே அந்த இடம்? டவுனில் காசி முதலி தெரியவில்லை, பிராட்வேக்கு பக்கத்தில். அங்கே 4ஆம் நம்பர் வீட்டு மாடி. துணிந்து அடுக்கினாள் பொய்யை. இன்றைக்குத்தான் முதல் நாளா? ஆமாம் அப்பா. முதல் நாளன்று தனியாய் போவானேன், நானும் வருகிறேன். வேண்டாம்ப்பா என்ற ஆட்சேபனையை ரங்கநாதன் லட்சியம் பண்ணவில்லை. ஷெட்டுக்கு போய் தானே காரை எடுத்து வந்தார். வாமா, நானே அழைத்து போகிறேன் என்றார். ஷோபாவுக்கு வேறு வழி இருக்கவில்லை. காரில் ஏறிக்கொண்டாள். கார் காசி முதலி தெரு 4ஆம் நம்பர் வீட்டு எதிரில் போய் நின்றது. காரை விட்டு இறங்கி வந்து, வாயேன் போகலாம் என்றார் ரங்கநாதன். நான் வரவில்லை என்றாள் ஷோபா முகத்தை கடுகடுப்புடன் திருப்பிக் கொண்டு. ஏன், அதற்குள் உன் திட்டம் மாறிவிட்டதா? இல்லை, என்னை நீங்கள் இப்படி ஸ்பை பண்ணுவது பிடிக்கவில்லை. நான் என்ன பச்சை குழந்தையா? பச்சை குழந்தையா இருந்தால் கவலையே படமாட்டேன். விட்டால் விட்ட இடத்தில் கிடக்கும், பசிக்கிற போது அழும், ஆகாரம் கொடுத்தால் தூங்கிவிடும். நீ வயது வந்த பெரிய பெண்ணாக அறிவும் அழகும் உள்ள யுவதியாக இருப்பதால் தான் கண்ணும் கருத்துமாய் கட்டி காப்பாற்ற வேண்டி இருக்கிறது என்று ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்து முடித்துவிட்டு காரில் இருந்து இறங்கினார் ரங்கநாதன். ஷோபா பேசாமலே இருந்தாள். முதல் மாடி என்றுதானே சொன்னாய் என்றார் ரங்கநாதன். சும்மா காணும் சொன்னேனப்பா என்று எரிச்சலுடன் சொல்லி விடலாம் போல் இருந்தது. மாடி ஏறி விட்டுத்தான் வரட்டுமே, தண்டனையா இருக்கும் என்று எண்ணியவளாக ஆமாம் என்றாள். பெயர் என்ன சொன்னாய்? ஏதோ வாயில் வந்த பெயரை அப்போது சொன்னது இப்போது நினைவுபடுத்திக் கொள்வது கஷ்டமாயிருந்தது ஷோபாவுக்கு. அதற்குள் ரங்கநாதனே, என்னவோ சத்தியகுமாரி என்று சொன்னாய் என்று ஞாபகம் என்று எடுத்து கொடுத்தார். ஆமாம், சத்தியகுமாரி என்றாள் ஷோபா. குறுகலாயிருந்த மாடிப்படியின் வழியே கைத்தடியை டொக் டொக் என்று தட்டி கொண்டே மேலேறி சென்றார் ரங்கநாதன். உதட்டை கடித்து கொண்டு காரில் அமர்ந்திருந்தாள் ஷோபா. அப்பா கோபத்துடன் தான் திரும்பி வரப்போகிறார், வரட்டும். எதற்காக பொய் சொன்னாய் என்று கேட்கத்தான் போகிறார், கேட்கட்டும். நீங்கள் மட்டும் என்னிடம் ஒளிவு மறைவில்லாமல் இருக்கிறீர்களா அப்பா என்று திருப்பி கேட்பதற்கு இதுதான் சந்தர்ப்பம். யாரோ ஒருவனை மோசம் செய்திருக்கிறீர்களே, அவன் உங்களையும் என்னையும் மஞ்சம் தீர்த்து கொள்வதற்காக கருவி கொண்டிருக்கிறானே, அதை பற்றி ஒரு நாளாவது என்னிடம் நீங்கள் மூச்சு விட்டது உண்டா என்று சரமாரியாய் கேள்வி கேட்பதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. வெளியே பார்த்தாள். பழைய ரசீது புத்தகங்களுடன் அந்த அழுக்கான ஆள் அவள் காரை கடந்து போனான். ஆடி கிருத்திகையாம், கஞ்சி ஊற்றுகிறானாம். ஊர் பூரா சுற்றுவான் போலிருக்கிறது. ஏமாந்தவர்கள் அகப்பட்டால் தலையில் மிளகாய் அரைக்க
ரங்கநாதனும் திரும்பி வந்தார். காரின் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டவுடன் தான் திடுக்கிட்டு திரும்பினாள் ஷோபா. ரங்கநாதன் எதுவும் சொல்லாமல் ஸ்விட்ச் கீயை திருப்பி காரை கிளப்பினார். சைனா பஜாரை அடையும் வரை அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. பிறகே நீ சொன்ன மாதிரி அங்கே யாரும் கிடையாது என்றார். ஷோபா ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். ஆனால் அதற்குள் குறுக்கிட்டார் ரங்கநாதன். ஏன் இப்படி பொய் சொன்னாய் என்று எனக்கு புரிகிறது. ஷோபா திடுக்கிட்டாள். ரங்கநாதன், எனக்கு உன் மீது கோபம் இல்லை ஷோபா, பயப்படாதே. போரடிக்கிறது என்று அடிக்கடி சொல்வாயே, அது உண்மைதான் என்று இன்றைக்குத்தான் புரிந்து கொண்டேன். பிஏ பாஸ் பண்ணிவிட்டாய், வேலைக்கு போகலாம் என்றால் என் கௌரவத்துக்கு குறைச்சல். டைப்ரைட்டிங் படித்தாயிற்று. எத்தனை நாள் சும்மா வீட்டிலே உட்கார்ந்திருப்பது என்று உனக்கு அலுப்பாய் இருக்கிறது. இயற்கைதானே. ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து உன்னை ஒப்படைக்கிற வரையில் நீ போர் அடிக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பாய். அதில் தப்பில்லை என்றார். தந்தை என்ன சொல்ல முயலுகிறார் என்று ஷோபாவுக்கு புரியவில்லை. எரிந்து விழுந்து கோபித்துக் கொள்வதற்கு பதில் சாந்தமான முறையில் பேசுவது ஏன் என்று விளங்கவில்லை. ரங்கநாதன் தொடர்ந்தார். ஆனால் பொழுது போகவில்லை என்பதற்காக நீ கண்ட கண்ட இடங்களில் சுற்ற தேவையில்லை. உன்னை போல படித்த பெரிய இடத்து பெண்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. அதை பற்றி இப்போதுதான் தெரிந்தது. என்னப்பா சொல்கிறீர்கள்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.